சுவையான மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரும்போதே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, சின்ன சைஸ் பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நல்லா வதக்கிட்டோம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும்னு வேண்டாம். இந்த அளவு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். நல்ல பழம் பார்த்து ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்க விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள்தூளை சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம குழம்பு தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்து ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது திக்காக நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் பொடியை கரைச்சி திக்காக எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் விட்டாரு. இது நல்லா கொதிக்க விடுவோம். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மீன் ஆட் பண்ண போகிறோம்.
அதனால் இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க மீனை அதில் சேர்க்க போகிறோம். போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிடணும். மீன் போட்டு ஒரு நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. எண்ணெயும் நல்லா மேலே திரிஞ்சு வந்துடுச்சு. மீனும் நல்லா வெந்திருக்கு.